ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம்னா நத்திங் பட் ஒரு பெரிய ஈவெண்ட். எக்ஸாம்பிள், என்னோட ஈவெண்ட் வந்து பெரிய ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏங்கிற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்தெந்த ஈவெண்ட்லேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் வேஸ்லேருந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கும். ஸோ லைக் இந்த E1, E2, En வரைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்லேருந்து எனக்கு ஈவெண்ட் ஏங்கிற ஈவெண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஈவெண்ட்ஸ்குள்ளேயே நடக்கிற இன்னொரு ஈவெண்ட்டை வந்து நம்ம சேர்த்தி அதை வந்து டோட்டல் பண்ணி நம்ம அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டிங்கிற ஒரு இதை வந்து கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் இந்த E1, E2, ENலாம் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் எக்ஸாஸ்டிவ்னா உங்களுக்கு எல்லா பாசிபிள் சுச்சுவேஷன்ஸையும் கவர் பண்ணணும். அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து ஒன்றுக்கு மேலே வரக்கூடாது. அதாவது அட் அ டைமில் ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் நடக்கணும். ஸோ இதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னுபாங்க. ஸோ வித் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும். ஸோ அதை நம்ம வந்து டோட்டல் பண்ணி இன்னொரு ஈவெண்ட்டை நம்ம சேர்த்தி கொடுப்போம். அதுதான் நம்ம ஏங்கிற ஈவெண்ட். ஸோ உங்களுக்கு என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்பாங்கன்றேன். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஸோ இப்போ என்கிட்ட வந்து என்னோட ஏ எப்படி கிடச்சிருக்குன்னா என்னோட ஈவெண்ட் ஒன் மூலியமாக கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ஈவெண்ட் ஒன்னையும் நான் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து எவ்வளோ ஈவெண்ட் ஒன்ல இருக்கு, அதாவது ஏ கிவன் ஈவெண்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ ஏ கிவன் ஈவெண்ட் ஒன். ஸோ இந்த ஏ கிவன் ஈவெண்ட் ஒன் என்னன்னா, ஸோ இப்போ என்கிட்ட இதுதான் என்னோட ஈவெண்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏ வந்து எனக்கு இந்த அளவு இருக்கு. ஸோ ஏ வந்து ஈவெண்ட் ஒன்னுக்குள்ளே இருக்கு, அதாவது கிவன் ஈவெண்ட் ஒன்னுக்குள்ளேயே நான் வந்து ஏவை கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள், நான் இப்போ என்கிட்ட வந்து ஒரு மிஷின் ஒன்ங்கிற மிஷின் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 40% ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுது. ஸோ இதை வந்து நான் என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஒன்னுன்னு வச்சுக்கேன். ஸோ இது வந்து என்னது 0.40. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு மிஷின் டூங்கிற இருக்குது. மிஷின் டூ பார்த்தீங்கன்னா 60% ப்ராடக்ட் மேக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் டூ 0.60. ஸோ இப்போ என்கிட்ட வந்து டிஃபெக்டிவ் ப்ராபபிலிட்டி, அதாவது பண்ணுற ப்ராடக்டில் வந்து டிஃபெக்டிவோட ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, மிஷின் ஒன்னில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஃபெக்டிவ் எவ்வளோ இருக்குன்னா எனக்கு 0.02, அதாவது 2% டிஃபெக்டிவ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நம்ம டிஃபெக்டிவை தான் பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அதாவது ஒரு பிக் ஈவெண்ட் அது வந்து எதுலேருந்து நமக்கு கிடைக்குது, இந்த ஈவெண்ட் ஒன்லேருந்து கிடைக்குது. அதே மாதிரி மிஷின் டூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3% பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதுவோம், 0.03 எழுதுவோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஈவெண்ட் ஒன்ல இருந்தும் ஈவெண்ட் டூவில் இருந்தும் தான் நமக்கு வந்து ஏ கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் எவ்வளோ எவ்வளோ டிஃபெக்டிவ் இருக்குது இந்த ரெண்டு மிஷினையும் சேர்த்தி அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏங்கிறது ஃபார்முலா என்ன பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஐ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் ஈவெண்ட் ஐ. அதாவது அது வரைக்கும் எவ்வளோ என் இருக்கோ அது வரைக்கும் நம்ம சம் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஈவெண்ட் எத்தனை இருக்குது, 2 ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம இதை 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ எப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஒன் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குது ஈவெண்ட் ஒன்ல அதோட ப்ளஸ் சம் பண்ணணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் டூ ஏல எவ்வளோ இருக்குது, ஈவெண்ட் டூ ஏல எவ்வளோ இருக்குது அதை பண்ணணும். ஸோ இப்போ வந்து மிஷின் ஒன்ல என்ன இருக்குது, 40% ப்ராடக்ட் இருக்குது. அதாவது ஈவெண்ட் ஒன் எவ்வளோ இருக்குது, ப்ராபபிலிட்டி 0.40 ப்ளஸ் நமக்கு சாரி ப்ளஸ் இல்லை, அதோட நம்ம ஒன்ல எவ்வளோ ஏ வந்திருக்கு, அதாவது டிஃபெக்டிவ் எவ்வளோ வந்திருக்கு மிஷின் ஒன்ல, ஸோ 0.02 வந்திருக்கா. ஸோ இப்போ அடுத்து ஈவெண்ட் டூவையும் எடுத்துக்கோங்க, அதில் எவ்வளோ வந்து டிஃபெக்டிவ் வந்திருக்கும், டிஃபெக்டிவ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் டூ. ஸோ ஈவெண்ட் டூவில் எவ்வளோ வந்திருக்கு, 0.60 வந்திருக்கு. அதில் எவ்வளோ டிஃபெக்டிவ் இருக்குது, 0.03 இருக்குங்களா. ஸோ இப்போ நான் வந்து இது ரெண்டுத்தையும் நான் வந்து
கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு வந்து 0.008 வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.018 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது எனக்கு 0.26. ஸோ இப்போ என்னோட 2 மிஷின், அதாவது மிஷின் 1யும் 2லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபெக்டிவ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 0.026, அதாவது 2.6% டிஃபெக்டிவ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ அகைன் நான் சொல்லிக்கிறேன். டோட்டல் ப்ராபபிலிட்டினா இப்போ டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் வேஸ்லேருந்து ஒரு பிக் ஈவெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அதாவது ஏ. ஸோ அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.